தமிழ் நியூ இயர் அன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் தான் போனோம். இந்த மாதிரி நல்ல ஒரு நேச்சர் கூட கனெக்ட் ஆகும்போது நல்ல ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். டே வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகும். ஊர்லலாம் இருந்தோன்னா நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம். பட் கோயிலெலாம் வந்து நாங்கள் இருக்க வீட்டு பக்கத்துலேயே இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் முந்தின நாளே நான் வந்து கொஞ்சம் நம்ம காய்கறிகள் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். முருங்கைக்காய், மாங்காய் இந்த மாதிரிலாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு சாப்பாடு வந்து குக் பண்ணி வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்தது. அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். சாம்பார், கேசரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் பச்சடி, ரைஸ் இது தான் நான் பண்ணியிருந்தேன். கோயில் தான் போக முடியல. சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ட்ராமில் போனோம். ட்ராம் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு அங்கேயே நின்றுடுச்சு. 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இறங்கின இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹைட்டான பில்டிங் இருந்தது. இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் வந்து தமிழ் நியூ இயர் எங்களுக்கு போச்சு. கிளைமேட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வெயில் போடுற மாதிரி இருந்தாலுமே காற்று ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தது. நான்லாம் கீழே விழுந்து விழுந்து எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். அதனால வெளியில் அதிகமாக சுத்தாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம்.